ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு தாருஸ் கிச்சன். டுடே என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? டுடே காரசாரமான மட்டன் குழம்பு தான். எப்படி செய்வோன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் 1/2 கிலோ மட்டனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/2 கிலோ மட்டனில் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுருங்க. ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2யும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதும் அதில் 2 துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டு அதையும் சேர்த்து அதோட நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க கூட. நல்லா வதங்கினதும் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. அடுத்து நம்ம வேக வச்ச கறி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சூப்பராக வந்திருக்கு. ஓகே, நம்ம வதக்குனது ஆறிடுச்சு. அடுத்தது அது ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தனியாக ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு 2யும் நல்லா எண்ணெயில் போடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எது வேணால் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி வர கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, புதினா இலை 2யும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளியை இதில் ஆட் பண்ணுறோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இதில் நல்லா வதக்குறோம். அது எண்ணெயில் நல்லா வறுபடணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கோங்க. அது நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற கறியை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோடு ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 2 விசில் விடுங்க போதும். ஏன்னா நம்ம கறி ஆல்ரெடி 5 விசில் 4 விசில் விட்டுருக்கோம்ல, அதனால் 2 விசில் விட்டால் போதும். மற்றதெல்லாம் வெந்து வர கரெக்டாக இருக்கும். இப்போ குழம்பு ரெடி. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக கறியெல்லாம் வெந்து வந்திருக்கு. இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்கும். கூடவே கொஞ்சம் ரசம் வச்சுருக்கேன். சாப்பாட்டில் போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.